உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். போதைப்பொருள் உற்பத்தி மூலப்பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனம் சுற்றி வளைத்த போலீசார். வீடொன்றிற்குள் நடந்த பயங்கரம், தாயும் மகனும் கொடூரமாக படுகொலை. சபாநாயகருக்கு எதிராகவும் பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. சார்லஸ் ஜேம்ஸ் கிரிக் படுகொலை, அமெரிக்க உளவுத்துறையின் முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதிய வாகன விற்பனையில் சந்தையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக பதிவு செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விற்பனை இந்த நாட்களில் குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. பல புதிய வாகன மாதிரிகள் சந்தையில் நுழைந்திருப்பதே இதற்கு காரணம் என்று அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதால் இதுபோன்ற சூழ்நிலையில் முதன்முறையாக வாகனம் வாங்குபவர்களும் கூடுதல் வாகனம் வாங்க விரும்புபவர்களும் பதிவு செய்யப்படாத, அதாவது புதிய வாகனங்களை வாங்க அதிகளவில் ஆசைப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த வாகனங்களில் பெரும்பாலான மக்கள் மின்சார வாகனங்களையே விரும்புவதாக தெரிகிறது. இந்த போக்கிற்கான முக்கிய காரணங்கள் இன்று சந்தையில் பல மலிவு விலை மின்சார வாகன மாதிரிகள் கிடைப்பதும், இந்த வாகனங்களின் சிறிய அளவு ஒரே சார்ஜில் அதிக தூரம் பயணிக்கும் திறன் ஆகியவையாகும். பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் போது விற்பனை இல்லாததால் தற்போது அதிக விலைக்கு விற்பனையாகும் பயன்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் எதிர்காலத்தில் கணிசமாக குறையும் என்றும் சந்தை வட்டாரங்கள் மேலும் கணித்துள்ளன. ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 7000 கிலோ மூலப்பொருட்களை கந்தானை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் பாணந்துறை அலுவமுல்லவின் வசிக்கும் ஒரு தொழில் அதிபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து ஐஸ் என்ற போதைப்பொருள் உற்பத்திக்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 50,000 கிலோ எடையுள்ள மூலப்பொருட்களின் ஒரு பகுதி இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரிடமிருந்து 20,000 தினசரி வாடகை அடிப்படையில் ஒரு நபர் வாகனத்தை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதன்படி வாகனத்தை வாடகைக்கு பெற்றுக்கொண்ட நபர் பின்னர் அதை ஒரு ஓட்டுநரிடம் கொடுத்து மித்தனியாவில் உள்ள தலாவு பகுதிக்கு கொண்டு சென்றதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. தோட்டத்தில் இருந்த மூலப்பொருட்கள் டிப்பர் வாகனத்தில் ஏற்றப்பட்டு நுவரேலியா பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வாகனத்தை நுவரேலியாவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நிறுத்தி வைக்க முயன்றபோது உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் அதை அனுமதிக்கவில்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். சில நாட்களுக்கு பிறகு வாகனம் பழுது பார்க்கப்பட்டு கந்தானையில் உள்ள தொடருந்து நிலைய வீதிக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மித்தனியாவில் உள்ள தலாவ பகுதியில் வசிக்கும் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவரையும் கைது செய்ய முயற்சிப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோசடியில் ஈடுபட்ட டிப்பர் வாகனத்தின் சாரதியும் சில நாட்களுக்கு முன்பு களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. தென்னிலங்கையில் வீடொன்றில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகனும் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கெரந்தனிய கொட்டாவல பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றதாக கெரந்தனிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொட்டாவல பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய ககுரு குணவத்தி என்ற பெண்ணும் அவரது 25 வயதுடைய மகன் சதுரங்க திசநாயக்கவும் உயிரிழந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். 2 கொலைகளும் ஒருவரால் செய்யப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் எதிரணி உறுப்பினர்களில் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் புதன்கிழமை சபையில் தெளிவுபடுத்திய பின்னரே அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் தற்போதுதான் முதன்முறையாக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்றத்தில் 1978 எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் உப ஜனாதிபதிக்கு எதிராக கூட இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே நாடாளுமன்றத்தில் எதிரணிகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர நேரிடும். ஆகவே தனது முடிவை சபாநாயகர் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசியல் ஆர்வலர் சார்லஸ் ஜேம்ஸ் கிர்க் கொலை தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு 1 லட்சம் வரை வெகுமதி அளிப்பதாக அமெரிக்காவின் சட்ட நடைமுறையாக்கம் மற்றும் உளவுத்துறை அமைப்பு அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மிக நம்பகமான நெருங்கிய நண்பரான அரசியல் ஆய்வாளர் சார்லஸ் ஜேம்ஸ் கிர்க் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த விடயமானது அமெரிக்காவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சார்லி கிர்க்கின் படுகொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட உயரக துப்பாக்கியை இந்நாட்டு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அந்த துப்பாக்கிதாரியை கண்டுபிடிக்கும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இது அமெரிக்காவிற்கு 2 காலம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு $1 லட்சம் வரை வெகுமதி அளிப்பதாக FBI அறிவித்துள்ளது. தகவல் உள்ளவர்கள் தொலைபேசி எண் மூலம் வெளியிலிருந்து தொடர்பு கொள்ளவும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் வரை பொதுமக்களிடமிருந்து 130 உதவிக்குறிப்புகள் பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். போதைப்பொருள் உற்பத்தி மூலப்பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனம் சுற்றி வளைத்த போலீசார். வீடொன்றிற்குள் நடந்த பயங்கரம், தாயும் மகனும் கொடூரமாக படுகொலை. சபாநாயகருக்கு எதிராகவும் பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. சார்லஸ் ஜேம்ஸ் கிர்க் படுகொலை, அமெரிக்க உளவுத்துறையின் முக்கிய அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.